வீழ்த்தி நகை அறுக்கும் பயங்கர திருடர்கள் சிக்கினர். யாழில் பல்வேறு நகை கொள்ளை சம்பவங்களோடு தொடர்புடைய 4 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொடிகாமம், சாவகச்சேரி, கோப்பாய், அச்சுவேலி ஆகிய இடங்களில் வீதிகளில் செல்வோரை தள்ளி விழுத்தி காயப்படுத்தி நகை கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஒடுவில் பகுதியைச் சேர்ந்த 4 நேற்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 10 பவுண்ட் நகை, 1 மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அச்சுவேலி பிரதேசத்தில் சிறுபிள்ளையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தட்டை சூட்சுமமாக மாற்றி பயணித்ததோடு மோட்டார் சைக்கிளை தள்ளி விழுத்தி மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் போன்ற 6க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாண குடாநாட்டின் மேலும் பல பகுதிகளில் வீதியில் பயணிப்போரை தள்ளி விழுத்தி அல்லது காயப்படுத்தி அவர்களிடமிருந்து தங்க நகைகளை கொள்ளையடித்த கும்பலே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 10 பவுண்ட் நகை கைப்பற்றப்பட்டுள்ளதோடு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட வங்கி சிட்டைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட நகைகளில் சில முறைப்பாடு பதியப்படாத வேறு சில நகைகளும் வெள்ளை முத்து பதித்த நகைகளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட நகைகளில் சில நகைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட பொருட்கள் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நிகால் பிரான்சிஸின் நெறிப்படுத்தலில் உப போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் தலைமையிலான குழுவினரால் பல்வேறு நகை கொள்ளையுடன் தொடர்புடைய கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. மரக்கடத்தல்காரர்களின் தாக்குதல் எதிரொலி விரட்டி விரட்டி வேட்டையாடும் போலீசார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 ஊடகவியலாளர்கள் சட்டவிரோத மரக்கடத்தல்காரர்களால் கடந்த 12ஆம் தேதி தாக்கப்பட்டிருந்தனர். இதன் எதிரொலியாக அண்மைய நாட்களாக பல்வேறு இடங்களிலும் சட்டவிரோத மரக்கடத்தல்கள் போலீசாரினால் முறியடிக்கப்பட்டு மரங்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக முதிரை மரக்குச்சிகள் கடத்தி செல்ல முற்பட்ட டிப்பர் வாகனமும் அதன் சாரதியும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெருமளவான மரங்களும் மீட்கப்பட்டுள்ளன. மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாலைப்பாணி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமான முறையில் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான 29 முதிரை மரக்குற்றிகள் டிப்பர் வாகனத்தில் ஏற்றி செல்ல முற்பட்ட வேளை மாங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 17ஆம் தேதி எரணைமடு குளக்கரையை அண்மித்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் காட்டு மரம் அறுக்கப்படுவதாக மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சென்றபோது காட்டிற்குள் அறுத்து வீழ்த்தி ஏற்றுவதற்கு தயாரான நிலையில் உள்ள 31 பாலை மரக்குச்சிகளையும் போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் போலீசார் சென்ற வேளை சட்டவிரோதமாக மரக்கடத்தல்காரர்கள் தப்பி சென்றுள்ளார்கள். இதன்போது 4 லட்சம் பெறுமதியான பாலை மரக்குற்றிகள் போலீசாரால் மீட்கப்பட்டு மாங்குளம் போலீஸ் நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. முதிரை மரக்கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரியினைச் சேர்ந்த சந்தேக நபரினை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். முஸ்லிம் எம்பிக்களின் ஆதரவுகளுடன் அரசியல் திருத்தமா? சொன்னதெல்லாம் என்னாச்சு? பௌத்த பிக்குகள் போர்க்கொடி. முஸ்லிம் எம்பிக்களின் துணையுடன் 20வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதற்கு பௌத்த பிக்குகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக உழைத்த பௌத்த பிக்குகளின் யோசனையை ஏற்காமல் முஸ்லிம் எம்பிக்களின் துணையுடன் நிறைவேற்றப்பட்டதே இந்த திருத்தம் என புடுகல ஜினவம்ச தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு மத மற்றும் சமூக பணிகளில் தம்மை அர்ப்பணித்த பௌத்த பிக்குகளின் கடும் எதிர்ப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அரசு 20வது திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ருவான் வெலிசாயாவில் ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்னதாக அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நாட்டின் தலைவராக்கிய மகா சங்கத்திற்கும் சிங்கள பௌத்த மக்களினதும் எதிர்பார்ப்புக்கு இணங்க செயல்படுவேன் என்று 2 முறை இந்த நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார்.
பௌத்த பிக்குகள் அடங்கிய ஆலோசனை குழு நிறுவப்பட்டது. ஆனால் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் குறித்து எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கும் சட்டத்தை இயற்றுவதற்கும் ஆதரவை பெற்ற சிறுபான்மை எம்பிக்களுக்கு பல்வேறு பதவிகளை இந்த அரசு எதிர்காலத்தில் வழங்கும். எனவே சிங்கள பௌத்த மக்களின் நம்பிக்கைகள் ஒவ்வொன்றாக சிதைந்து வருகின்றன. தேர்தலுக்கு முன்னர் முஸ்லிம் எம்பிக்களின் துணையுடன் ஒருபோதும் சட்டம் இயற்ற மாட்டோம் என்று இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்தனர். முஸ்லிம் எம்பிக்கள் அரசாங்கத்தில் இணைந்தால் ஒரு நிமிடம் கூட அரசில் இருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அரசாங்கமும் சிங்கள பௌத்த அப்பாவி மக்களின் நம்பிக்கையை சிதைத்து சிறுபான்மையினரின் செல்வாக்கோடு முன்னேறி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 419 ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நிரந்தர நியமனங்கள். மலையக ஆசிரியர் உதவியாளர்கள் சிலருக்கான நிரந்தர நியமன கடிதங்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. 419 ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குவதில் நீண்ட காலமாக தாமதம் நிலவியது. இது தொடர்பாக தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மத்திய மாகாண ஆளுநருடன் அண்மையில் கலந்துரையாடியிருந்தார். இந்நிலையில் அவர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எனினும் கோவிட்-19 பரவல் காரணமாக ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் நேற்றைய தினம் சில ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஏனைய ஆசிரியர் உதவியாளர்களுக்கான நிரந்தர நியமன கடிதங்கள் அஞ்சல் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாடி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொடிலெசியின் மனுவை விசாரணை செய்ய தீர்மானம். தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள தமது உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பொடிலெசி என்று அழைக்கப்படுகின்ற ஜனித் மதுசங்க தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அது குறித்து விண்ணப்ப மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய மனுவின் பிரதிவாதிகளை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி JHM நவாஸ் மற்றும் சோபித ராஜகருணா ஆகிய நீதிபதிகள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையின் அத்தியட்சகர், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மற்றும் பத காவல்துறை மா அதிபர் உள்ளிட்டவர்கள் அந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். பல குற்ற சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தாம் தற்போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பொடிலெசி தமது சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். சிறைச்சாலையில் தமக்கு கடும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ஒருவரின் உயிரை பாதுகாப்பது சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பாகும் என பொடிலெசி தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அண்மையில் மாளிகாவத்தை பகுதியில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் சம்பவத்தில் உயிரிழந்த மாக்கந்துரை மதுஷ் என்ற மதுஸ் லக்ஷிக் தேவின் மரணம் தொடர்பில் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவால் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என அந்த முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது. அரசு தரப்பு எம்பியின் தலையீடு. யாழ் பல்கலைக்கழகத்தில் கிழித்தெறியப்பட்ட அழைப்பிதழ்கள். அரசு சார்பு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலையீட்டை அடுத்து யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் எதிர்வருகின்ற 31ஆம் தேதி திறந்து வைக்கப்படவிருந்த விவசாய ஆய்வுகள் மற்றும் பயிற்சிக்கான ஆய்வு மைய கட்டட தொகுதியின் நிகழ்ச்சி நிரலில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் அச்சிடப்பட்ட நூற்றுக்கணக்கான அழைப்பிதழ்களை கிழித்தெறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ஜேகா செயற்திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் 2000 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குறித்த கட்டிட தொகுதியை எதிர்வருகின்ற 31ஆம் தேதி திறந்து வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட செயற்திட்டத்தின் கீழ் 1.6 பில்லியன் ஜப்பானிய ஜென் ரூபாயில் 2.2 பில்லியன் பெறுமதிக்கு கட்டடங்கள் மற்றும் ஆய்வுக்கூட உபகரணங்கள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டிருந்தன. கட்டுமான பணிகள்
ஆண்டு கடந்த வருடம் நிறைவு பெற்ற பின்னரும் பாவனைக்கு விடாதமை குறித்து கவலையடைந்த ஜப்பானிய அரசாங்கம் அதனை விரைவில் திறந்து பாவனைக்கு விடுமாறு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அழுத்தம் கொடுத்ததை அடுத்து இந்த கட்டட தொகுதியை இந்த மாதத்தின் இறுதியில் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சி ஸ்ரீசத்குணராஜா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கட்டட தொகுதியின் திறப்பு விழாவுக்கு கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், இலங்கைக்கான ஜப்பானிய உயர்ஸ்தானிகர் அகிரா ஷுகியாமா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க, கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா, கடத்தொழில் நேரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் அதுக்கேற்றவாறான நிகழ்ச்சி நிரலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அரசு சார்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னை விருந்தினர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உயர்மட்ட அழுத்தம் கொடுத்ததாகவும் அதனை அடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விருந்தினர் பட்டியலில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பதையும் அறிய வருகிறது. இந்த அறிவிப்பினால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அச்சிடப்பட்ட நூற்றுக்கணக்கான அழைப்பிதழ்களை கிழித்தெறிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது. இலங்கை வரலாற்றில் முதலில் விமானியாகும் யுவதி. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட, லண்டனை வசிப்பிடமாக கொண்ட இலங்கையின் முதல் பெண் விமானி அனுஷா ஸ்ரீரத்னா முதல் பெண் விமானி என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த முயற்சியின் முதல் கட்டமாக அவர் லண்டனில் பிரசித்தி பெற்ற பார்ன் கிளைடனில் இணைந்து ஒரு வருட பயிற்சியை ஆரம்பித்துள்ளார். பறக்கும் விமானத்தில் 10,000 அடி உயரத்தில் பாராசூட் மூலம் குதித்து தனது சாதனையை ஆரம்பித்த அனுஷா ஸ்ரீரத்ன தொடர்ச்சியாக அங்கு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். 1999 முதல் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். அவர் M320, A330 மற்றும் A340 விமானங்களில் முதல் அதிகாரியாக ஆனார். இலங்கையின் ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளின் இடங்கள் முழுவதும் நகரங்களுக்கு பறந்தார். மேலும் ஆசியா, ஹலி, ஃபெமிலி கான்வெட், பம்பலப்பிட்டி மற்றும் லேடிஸ் கல்லூரியின் கடந்த கால மாணவி. அவர் CDE ஏவியேஷனில் தனது தனியார் பைலட்டின் உரிமத்தையும் டெக்சாஸில் உள்ள வணிக பைலட் உரிமத்தையும் பெற்றார். நேஷனல் கேரியரில் சேர்வதற்கு முன்பு ரத்மலானவில் உள்ள ஸ்கை கேப்ஸில் பயிற்றுவிப்பாளராக ஒரு குறுகிய காலம் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார்.